ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாசு அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கல் அன்றைக்கி மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம கண்ணுப்பிடி வைக்கிறது வழக்கம். அதனால தான் நான் இப்போது கண்ணுப்பிடி வைக்கிறதுக்காக அங்கே நான் ஜலம் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். எப்போவுமே கண்ணுப்பிடி வைக்கிறது வழக்கம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சௌமிக்கு கல்யாணம் ஆகி முதல்ல மாட்டு பொண்ணும் முதல்ல கண்ணுப்பிடி வைக்கிறோம். இங்கே போன வருஷம் எங்களுக்கு பண்டிகை கிடையாதுன்றதுனால எங்கள் அக்காவாத்தில் வச்சோம். இந்த வருஷம் உங்களுக்கு பண்டிகை உண்டுன்றதுனால எல்லோரும் நம்ம ஒன்றா சேர்ந்து வைக்கிறோம். கண்ணுப்பிடிக்கு பொண்ணு ஆற்றுல வைக்கிறது வழக்கம். கண்ணுப்பிடி அன்றைக்கி ஆற்றுக்கு வந்துடுவா, பிறந்தாத்துக்கு வைக்கணும். பிறந்தாத்துக்கு வைக்கிறதுனால வந்திருக்கா. அதனால் எல்லோரும் நானே பொண்ணு மாட்டு பொண்ணு எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வைக்கிறோம். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளையும் வந்திருக்கார், பிள்ளையும் வந்திருக்கார், மாட்டு பொண்ணும் இருக்கா. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வைக்கிறோம். சௌமி என்ன சொல்கிறான்னா, அவள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் பேங்கிள் பண்ணியிருந்தா. அனன்யா போட்டுருக்கிறது, நான் போட்டுருக்கிறது, அவள் போட்டுருக்கிறது எல்லாமே அவள் தான் பண்ணா. சூப்பராக அழகாக இருந்தது. அந்த புடவைக்கு மேட்சாக பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சின்னு இருந்தா. அதுக்கப்புறம் தோட்டத்தில் செம்பருத்தி பூ சூப்பராக பூக்கும் எங்கள் ஆற்றுல. அதை தான் எங்கள் ஆற்றுக்கார் பறிச்சுன்னு இருக்கேன். இப்போது நம்ம அங்கே மஞ்சள் இலையை போடணும். அழகாக வரிசையில் அழகாக அடுக்கிட்டு மஞ்சள் இலையை அடுக்கிட்டு விளக்கேற்றி வத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணுப்பிடி வைக்க ஆரம்பிக்கணும். அங்கே கோலம் போட்டு நல்லா இலையெல்லாம் மஞ்சள் இலையை அடுக்கிட்டு அழகாக சந்து தெரியாத அழகாக வைக்கணும். மஞ்சள் இலை வைக்கிறது தான் வழக்கம். நம்ம மஞ்சள் கொடுத்து வாங்கினோடனே இந்த இலையை மட்டும் எடுத்து கட் பண்ணி அழகாக பாரம் வச்சிடணும். மனைக்கு கீழே பாரம் வச்சிடணும். அப்போ தான் சுருண்டுக்காத கொள்ளாத அழகாக இருக்கும். அது மாதிரி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அங்கே விளக்கேற்றிட்டு மண் அகல் ஏற்றிட்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் கரும்பு எல்லாமே வைக்கணும். அங்கே வச்சுட்டு இப்போது நம்ம கண்ணுப்பிடி வைக்க ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல நான் மாட்டு பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். அந்த சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். வச்சு சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு காக்காப்பிடி கண்ணுப்பிடி காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வைக்கணும். அந்த மாதிரி இப்போவா வைக்க ஆரம்பிக்க போகிறா. கிழக்கு பார்த்து நின்று வெயின்னு அதனால் வைக்கிறா. இப்போ சௌமியும் தேவேஷும் வைக்கிறா. அது என்னோடய குட்டி செல்ல பையன் பேரனும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌமி தூக்கிட்டு அது குழந்தை கையை பிடிச்சி வைக்கிறா. அடுத்தது சக்கரை பொங்கல் ஒரு 3-4 தடவை வைக்கணும். அதுக்கப்புறம் 3 பேரும் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சாதமாக வைக்கணும். அன்றைக்கி நம்ம பொங்கல் பண்ணுறோம் இல்லையா, பொங்கல் அன்றைக்கி சாதம் ஒன்று சக்கரை பொங்கல் அன்றைக்கி வெங்கலப்பானையில் வைப்போம் இல்லையா, அந்த சாதமே மீதி இருக்கும். அந்த சாதத்தில் தான் நம்ம இந்த சாதம்லாம் கலக்கணும். மஞ்சள் சாதம் பசு மஞ்சளை நல்லா அரைச்சி அதை தான் கலக்கணும். அதுதான் மஞ்சள் சாதம். பசு மஞ்சளை அரைச்சி கலந்த சாதமும், அடுத்தது மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து அது ஒரு சிகப்பு சாதம். நம்மலாம் கல்யாணத்துக்கு பிடி சுத்தத்துக்கு சாதம் கலப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாதம் கலக்கணும். மஞ்சள் சாதம் கொஞ்சம், சிகப்பு சாதம் கொஞ்சம், சக்கரை பொங்கல் கொஞ்சம், அதுக்கப்புறம் அதுலேயே கடுகு கொட்டி தயிர் சாதம் கொஞ்சம் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி தான் இது வைக்கணும். இப்போது இப்போது சக்கரை பொங்கல் வச்சுட்டா. அடுத்தது இப்போது மஞ்சள் சாதம் கொடுக்குறேன். மஞ்சள் சாதம் 2 பேரும் லைனாக வைங்கோ அழகாக வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். சூப்பராக வலும் வச்சுட்டுருக்கா. அந்த த்ரெட் பேங்கிள் சாரியில் மாட்டுறது, அதனால் பார்த்து தான் வச்சுக்கணும். அடுத்தது மஞ்சள் சாதம் வைக்கிறா. இதில் நடுவில் ஃபோட்டோஸ் வேறு சூப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது அடுத்தது நான் சிகப்பு சாதம் தருவேன். சிகப்பு சாதமும் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறது தான் வழக்கம். அந்த நாள்லலாம் நம்ம குளத்தங்கரை ஆற்றங்கரை அதிலெல்லாம் எல்லோரும் ஊரில் இருக்கிறவா எல்லோரும் எல்லோரும் ஒன்றா அழகாக குளத்தங்கரையிலையும் ஆற்றங்கரையிலையும் வச்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அழகாக பேசின்னு இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு அழகாக இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட அந்த மாதிரி வசதியெலாம் இல்லாததுனால இந்த வர ஜென்ரேஷனில் நம்ம ஆற்றுலையே தோட்டத்துலேயோ மொட்டை மாடிலேயோ அந்த மாதிரி இப்போ வைக்கிறது வழக்கமாக வந்துட்டு. இப்போது நம்ம ஆற்றுல கிணறு இருக்கிறதுனால கிணத்தடியில் நாங்கள் வைக்கிறோம். எப்போவுமே அந்த நாள்லேருந்து எங்கள் மாமியார் நாள்லேருந்து நாங்கள் இங்கே தான் வைப்போம், கிணத்தடியிலையே. கிணத்தடியில் வச்சுட்டு இப்போது சிகப்பு சாதம் மாட்டு பொண்ணும் வைக்கிறா. வச்சு முடித்ததுக்கப்புறம் கையால் மீண்டு தயிர் சாதம் கொடுப்பேன். தயிர் சாதம் வைப்பா. இதெல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா கணுப்பீடை அப்படின்னு சொல்லிட்டு கணுவுக்கு குளிக்காதையே வைப்பா. நம்பாத்து வழக்கம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வைக்கிறது தான் வழக்கம்.
ஐயர்லாம் தான் குளிக்காமல் வச்சுட்டு குளிப்பான் கணுப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்து கணு அன்றைக்கி வந்து சாத்தும் இது பண்ணக்கூடாது, கணுச்சாறு காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் பெரியவா. அதனால் கணுச்சாறு பண்ண மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் தான். லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், கதம்ப சாதம், புளியோதரை, அது மாதிரி தொத்தியோனம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பளம், வத்தல், வடம், அதுக்கப்புறம் அவியல் தொட்டுக்கிறதுக்கு. அது இல்லாத நம்ம வந்து சிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிப்ஸு அதெல்லாம் தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கும். இப்போது அடுத்தது நம்ம தயிர் சாதம் வச்சுட்டுருக்கோம். தயிர் சாதமும் லைனாக வச்சுட்டு ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணினோம் எல்லோரும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாலியாக இருக்கும். அதுவும் சொந்த பந்தங்களோடலாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆத்தில் பண்டிகை இல்லைனாலும் கண்ணுப்பிடி அவசியம் வைக்கணும். நம்ம ஆத்தில் இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சவாளாத்துக்காவது போய் கண்ணுப்பிடி வச்சுட்டு வரணும். அதுதான் வழக்கம். போன தடவை எங்கள் ஆத்தில் இல்லைன்றதுனால நாங்கள் எல்லோரும் எங்கள் அக்கா வாத்துக்கு போயிருந்தோம். நீங்கள்லாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது. இந்த தடவை நம்ம ஆத்துலேயே பண்டிகை உண்டுன்றதுனால எல்லோரும் சூப்பராக ஜாலியாக, அதுவும் கல்யாணம் ஆன வருஷம் மாட்டு பொண்ணுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு, பொண்ணுக்கும் இது தான் ஃபஸ்ட்டு தலை பொங்கல்ன்றதுனால ரொம்ப ஜாலியாக சூப்பராக கொண்டாடினோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே கண்ணுப்பிடிக்கு வந்து கற்பூர ஆரத்தி பண்ணணும். கற்பூர ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுப்போம். அதெல்லாம் நம்ம பெரியவா காலங்காலமாக சொல்லி கொடுத்தபடி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் தெரியலன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஆத்தில் பண்ணுற வழக்கம் இது தான். இப்போது என் பொண்ணும் மாட்டு பொண்ணும் அழகாக அதிலே ஆரத்தி எடுக்கிறா. அதுக்கு ஆரத்தி எடுத்து சேவிக்கணும். சேவிக்கிறது தான் வழக்கம். அதை வந்து இப்போது ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறா. சூப்பராக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்ம வந்து கண்ணுப்பிடி வச்சுட்டு வெறும் வயிற்றோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துன்னு வந்த சாதம், தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் ஒவ்வொருவா போட்டுட்டு தான் போகணும். அதனால தான் நான் வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வந்துட்டு எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் கொடுப்பா. அதே மாதிரி நான் இப்போ என் பசங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன். ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன். சாப்பிட்டுட்டு முதல்ல மாடிக்கு வந்தாச்சு. வந்தவுடனே பெருமாள் எல்லோரும் சேவிக்கணும். கண்ணுப்பிடி வச்சுட்டு வந்தோடனே பெருமாளை சேவிச்சுட்டு அடுத்தது நான் வந்து எங்கள் ஆத்துக்காரை எப்போவும் சேவிப்பேன். சேவிக்கிற வழக்கப்படி சேவிச்சுட்டுருக்கேன். சேவிச்சுட்டு எங்கள் ஆத்துக்காரர் எனக்கு வெத்தலை பாக்கு கொடுப்பேன். அதேமாதிரி பசங்களுக்கு நானும் வெத்தலை பாக்கு கொடுத்தேன். கொல்ல மாட்டு பொண்ணு வந்து அப்புறம் எங்களை சேவிச்சா அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு